வணக்கம்மா. இன்னைக்கு என்ன வீடியோவில் நான் சொல்ல போகிறேன்னா, நம்மளுக்கு டோட் சைடில் இருந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்எம்எஸ் அப்படிங்கிற இது அவங்க டோட் வெப்சைட்டில் போனீங்கன்னா, இப்போ எக்ஸாம் அப்பியர் ஆகிற பசங்க ஃபுல்லாக மாடல் அடிக்கிறதுக்காக எல்எம்எஸ்ங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது உள்ள இப்போ என்னென்ன சில எரர்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க. நாங்களும் இங்கே இன்ஸ்டியூட் பசங்களை வச்சு பார்த்தோம். அதில் என்ன எரர்ஸ் இருக்குன்னா, மெயினாக ஃபஸ்ட் எரர் டைம் அதில் காட்டுறது தப்பாக ஓடுது. அதை மேபி அவங்க அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. டைம் அதனால நீங்கள் அந்த டைம் பார்த்து அடிக்காதீங்க. பட் ஆனால் டைம் சப்மிட் பண்ண பிறகு கரெக்டாக காட்டுது நம்ம எவ்வளோ நிமிஷத்தில் முடித்தோங்கிறது. அந்த ஒரு எரர் ஃபஸ்ட்டு இருக்குது. ரெண்டாவது எரர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஓஏ பொறுத்தவரைக்கும் சிஓஏனாலும் பரவாயில்ல, லோயர் சீனியர் டைப் ரைட்டிங்னாலும் பரவாயில்ல. நான் சிஓஏ டைப் ரைட்டிங்கும் லோயர் ஜூனியர் ஹையர் டைப் ரைட்டிங்கும் சொல்கிறேன். அதில் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும் அப்படின்றது. அப்படி சப்போஸ் 2 ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது தப்பாக காட்டுது. ஓகேவா? நம்மளும் ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அடிக்கணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, ஹை ஸ்பீடுக்கு இது அப்படியே தலைமையில் இருக்குது. ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டால் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. இல்லைன்னா அதில் ஸ்பேஸ் விடலைன்னு தப்பு கட்டுது. ஓகேவா? இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சம்டைம்ஸ் என்னாச்சுன்னா, நீ காலையில் சில இடத்துல ஒரு ஸ்பேஸும் சில இடத்துல 2 ஸ்பேஸும் அந்த மாதிரி காட்டுச்சு. இப்போ ஆனால் அந்த பிரச்சனை இல்லை. எதுக்கெலாம் இல்லைன்னா, இப்போ ஜூனியரும் சீனியருக்கும் அந்த பிரச்சனை இல்லை. டைப் ரைட்டிங் ஹை ஸ்பீடில் அந்த பிரச்சனை இருக்குது. அது மேபி சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம இதில் பொயட்ஸ் அப்படின்னா அந்த டீக்கு மேலே ஒரு இது மாதிரி போடுவோம்ல, கமா மாதிரி. அது அவங்க கம்மாவாக போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே கீபோர்டில் பதியும்போது ஒரு கோடு மாதிரி தான் வருது. ஸோ அதுவும் தப்புன்னு காட்டுது. அந்த ஒரு எரர் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தமிழ் ஃபாண்ட் தமிழ் 99 மட்டும் தான் ஒர்க் ஆகுதா? எல்லாமே ஒர்க் ஆகுதுமா. ஸோ நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி அழகி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணீங்க தமிழ் அப்படின்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் கீழடியிலேருந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகேவாமா? மற்ற எந்த எரரும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நானும் அதை ஃபேஸ் பண்ணனாங்கிற பார்ப்போம். பட் ஆனால் நம்மளுக்கு இப்படியே இருக்காது. அவங்க இப்போ தான் வெப்சைட் ரிலீஸ் பண்ணனால சின்ன சின்ன எரர்ஸ் இருக்கதை அவங்க சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவாங்க. ஸோ அதில் அடித்து பாருங்கள். தேங்க்யூ.